இல்ல எங்க அண்ணனுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான். உன் அண்ணன் தான் அந்த படுபாவியா? பாவமியா அந்த பொண்ணு. ஒரு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு பேசி முடிச்சிருந்தாங்க. அந்த படுபாவியால அவ வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. ஏன் பாட்டி, புஷ்பாக்கு பேசின அந்த மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது நல்ல பேரு, மறந்து போச்சியா? உங்க வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பேசின மாப்பிள்ளை பேர் கூட உங்களுக்கு தெரியல? வயசாயிடுச்சுல்லப்பா, பழசெல்லாம் மறந்து போகுது. ஓ ஆமா, புஷ்பாக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க? பக்கத்து ஊருக்கு போயிருந்தோமையா. காலையில வந்து பார்த்தா கந்த கோலமா உட்காந்துருந்தா. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அண்ணன் போதையில இருந்தா சரி, ஆனா உங்க பொண்ணு தெளிவா தானே இருந்தா? ஆமா. அப்ப எங்க அண்ணனை கிட்ட வர விடாம தடுத்திருக்கலாமே. அடிச்சிருக்கலாம், கையில கிடைக்கிறத ஏதாவது எடுத்து அடிச்சு அவங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அது உன் அண்ணன் முரட்டுத்தனமா அவகிட்ட நடந்திருக்கான். ஒரு பொண்ணால எவ்வளவுதாயா போராட முடியும்? ஓ அப்படி வரீங்களோ? நீங்க அவங்களுக்கு எந்த முறையில பெரியமான்னு சொன்னீங்க? நானும் அவ அம்மாலும் சின்னாயி மக்க பெரியாயி மக்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தான் நீங்க, இப்ப அப்படியே பெரியமானு மாத்தி பேசுறீங்க. அது அவன் அப்பா முறையில அத்தை, அம்மா முறையில பெரியமா. ஓ பாட்டி, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். 7 வருஷம் உள்ள இருந்திருக்கேன். என்கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. குடு, நான் மடிக்கிறேன். சின்னம்மா, இனிமே வீட்ல எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க, நானே செய்யறேன். அது வீரா வேற கலெக்டரா இருக்கா. அவ வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்னம்மா, விடுங்க விடுங்க. பரவாயில்ல விடு, நான் மடிக்கிறேன். சின்னம்மா, நான் ஒன்னும் கண்மணி அக்கா வீரா மாதிரி ரொம்ப படிச்சவெல்லாம் கிடையாது. ரொம்ப ஏழை குடும்பம். 10ஆம் கிளாஸ் மேல படிக்கிறதுக்கு குடும்பத்துல வசதி இல்ல. எனக்கு அவ்வளவு திறமையும் இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் வானம் பார்த்த பூமி தான் சின்னம்மா. ஆத்து தண்ணியெல்லாம் பாயாது. குடி தண்ணிக்கு கூட கிணத்துலயும் பைப்புலயும் எல்லாரோட சேர்ந்து சண்டை போட்டுதான் தண்ணி எடுக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவனா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிதானே எல்லாரும் நினைப்பீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா அதுதான் உண்மை. நான் என்ன பண்ண முடியும் சின்னம்மா? உங்க மருமக என்ன தொடாம இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காது. நானும் என் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ள கூட பக்கத்து ஊர்ல எலக்ட்ரிஷியனா வேலை செய்யறாரு. இல்லனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் காலத்தை ஓட்டி இருப்பேன். இங்க வந்து உங்க கூட ஒத்து போக முடியாம, எனக்கும் எதுவுமே சரியா வராம ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குல்ல. சின்னம்மா, நான் முட்டாள் தான், படிக்காதவ தான். ஆனா நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னால மாத்திக்க முடியும். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? நான் இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் நான் கத்துக்கணும் சின்னம்மா. எனக்கு கத்து கொடுக்கறீங்களா? நான் தப்பு பண்ணனா என்ன திட்டுங்க, அடிங்க. நான் கோவம்லாம் பட மாட்டேன்.
என்ன விஷயம்? அந்த புஷ்பாவை பத்தி எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எதுவுமே ஆர்கானிக்கா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அவ ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கா. அதனால நானே அவளை பத்தின எவிடன்ஸ் எல்லாம் விசாரிக்க அவ சொந்த ஊருக்கு போனேன். விசாரிச்சியா? ஆ, எங்கெல்லாம் விசாரிச்ச? அவளோட லோக்கல்ல பெட்டி கடை, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். சரி, என்ன சொன்னாங்க? நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு, அப்புறம் என்ன? வீரா, எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் என் பிரச்சனையே. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ அவளை நம்ப மாட்டேங்குது. மாறா, ஆதாரம் இல்லாம நம்ம யாரையும் கண்மூடித்தனமா சந்தேகப்படக்கூடாது. வீரா, அவளை எப்படி ஈஸியா கடந்து போக சொல்ற? அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எத்தனை பிரச்சனை. ஒரு நாளாவது நம்ம நிம்மதியா தூங்கி இருப்போமா? அப்படிப்பட்டவளை எப்படி விட சொல்ற? நம்ம விடலாம் வேண்டாம்டா. இந்த பாரு, திரும்பவும் சொல்றேன், அவ அடாவடியா இருக்கா, திமிரா இருக்கா. ஆனா இதெல்லாம் அவ ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாளோன்னு எனக்கு தோணுது. அவ இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தப்பானவளா இருக்க முடியாதுடா. நம்ம வீட்டுக்கு அவ புதுசா வந்திருக்கா. அவ செட்டில் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும். மாறா, மாமாவே இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருலடா. அதுக்கு மேல இத பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதனால நம்ம அவளை விட்டு கொடுத்து தான் போகணும். இங்க பாரு, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு. சொல்றேன்ல. நான் சொல்றத மட்டும் யாருமே கேட்காதீங்க.